தேடுங்கள். இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். உன்னத பாட்டு 3:1-2. தேவ பிரசன்னத்தை நாம் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேடினால் நிச்சயமாகவே கண்டுகொள்வோம். முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு வெளிப்படுவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? மகாத்மா காந்தி ஒருமுறை ஒரு மிஷனரியை பார்த்து, கடவுளை தேடுவதில் நமக்கு மிகுந்த பொறுமை இருக்க வேண்டும். கடற்கரையில் அமர்ந்து சிறிய வைக்கோலின் உதவி கொண்டு ஒவ்வொரு துளியாக கடல் நீரை எடுத்து கடலையே வற்ற வைக்க முயற்சி பண்ணும் மனிதனுக்கு இருக்கும் அளவுக்கு நமக்கு பொறுமை அவசியம் என்றார் அவர். மகாத்மா சொன்ன கருத்தை அந்த மிஷனரி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மகாத்மாவை பார்த்து, அன்போடு எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதன் தாகத்தோடும் வாஞ்சியோடும் தேவ பிரசன்னத்தை தேடுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் அவனை தேடி வருகிறார் என்றார். காணாமல் போன வெள்ளிக்காசை அந்த ஸ்திரீ கிடைக்கும் வரையிலும் தேடிக்கொண்டே இருந்தால், அதுபோல கர்த்தரும் தம்முடைய அளவற்ற கிருபையினால் நம்மை தேடி வந்திருக்கிறார். வெள்ளிக்காசில் ராஜாவினுடைய ரூபம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது போல ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டித்தபடியினால் தமக்கு சொந்தமான நம்மை அவர் தேடுகிறார். நாமும் அவரை தேட வேண்டும் அல்லவா? இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை என்று குறிப்பிடும் சூலமித்தி முடிவில் விடாமுயற்சியோடும் கண்ணீரோடும் தேடி கண்டுபிடித்ததை 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று சந்தோஷத்துடன் அவள் எழுதுகிறாள். உன்னத பாட்டு 3:1-4. நாம் கர்த்தரை தேடினால் நிச்சயமாகவே அவர் நமக்கு வெளிப்படுவார். வேதம் சொல்லுகிறது, சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். 2 நாளாகமம் 15:2. எனக்கு ஒரு பயங்கரமான விபத்து நேரிட்டது. அந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். கர்த்தர் தான் என்னை பாதுகாத்தார் என்று பலர் சாட்சி சொல்வதை கேட்டிருக்கிறேன். சில சகோதரிகள், என் பிரசவ நேரத்தில் மிகவும் பயத்துடன் இருந்தேன், அந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டது என்று சொல்லுவதுண்டு. தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும் கிடைத்த தேவ பிரசன்னம் போதாது. தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து தேவ பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக வாஞ்சித்து தேடுவோமாக. தேவ பிரசன்னத்தை ருசித்து அதில் நிலைத்திருப்போமாக. நினைவிற்கு, இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். சங்கீதம் 63:2.